பிஸ்னஸ் பண்ணுறோம், வேலை செய்கிறோம், இதெல்லாம் உருவம். வாழணும் நான், அவ்வளோதான். அதுக்கு உருவம் கிடையாது. அதுக்கான ஒரு தொழில் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது, அதை செய்கிறீங்க, அது நம்ம தொழில்னு சொல்கிறோம். நான் தொழில் செய்யலை, எனக்கு விளங்கின ஒரு காரியத்தை செய்கிறேன், அதை சொல்லும்போது தொழில்ன்றேன். தொழில்ன்றது ஏதோ புதுசாக ஒன்றுலாம் கிடையாது. அது நான் என்னோடய இந்த உடல் பராமரிப்பதற்காக பயன்படுது. இதை பெருசாக்கணும் சிறுசாக்கணும் இல்லை, நான் வாழணும். நீங்கள் வாழும்போது, மனதில் வாழும்போது இது மற்றவர்களுக்கும் உதவி செய்ய புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்தீங்கன்னா நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நல்ல காரியத்தை செய்கிறீங்க இல்லையா, அதோடைய விளைச்சல் நல்லது தானே. அதோட தொடர்புடைய எல்லாத்துக்குமே நீங்கள் நல்லா செய்கிறீங்கன்னு அர்த்தமே தவிர நான் நல்ல செய்கிறக்காக தான் வந்திருக்கேங்கலாம் கிடையாது. அப்போ அந்த தொழில் நல்லபடியாக நான் செய்யக்கூடிய இந்த வாழ்க்கை நல்லபடியாக என்பது உருவம் இல்லை. இப்போ நீங்கள் ஒன்றா செஞ்சுட்டே இருக்கீங்க. ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணுங்கிறத அறிவிக்கப்பட்டுகிட்டே செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க, ப்ரெசென்ட்லேயே இருக்கிறீங்க. அடுத்த 10 ஆண்டு என்னுடைய திட்டம் இது, அடுத்த 20 ஆண்டு என்னுடைய திட்டம் இது. இனி நீங்கள் தூங்க மாட்டீங்க, சாப்பிட மாட்டீங்க, அவ்வளோ ப்ரெசென்ட்லேயே இருக்க மாட்டீங்க, கற்பனையிலே இருப்பீங்க. பொண்டாட்டி என்னன்னு தெரியாது, புள்ள என்னன்னு தெரியாது, எனக்கு ரொம்ப வேலை. அப்புறம் என்ன சொல்லுவீங்க, இவ்வளோ போனால் எனக்கு வந்திருக்கவே வேண்டாம், நம்ம பேசாமல் அப்படியே இருந்திருக்கலாம், அன்றைக்கும் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் வந்துட்டு நீங்கள் கூடயே இருக்க மாட்டேங்கிறீங்க அப்படிலாம் பேசுவீங்க. அப்புறம் நீங்கள் தான் பேசுவீங்க. நல்லபடியாக வாழணும், அவ்வளோதான். அது பெருசாக இருந்தால் சிறுசாகிறத உருத்தக்குள்ளேயே பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை, நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த சூழ்நிலைக்கு நீங்கள் எந்த அளவுக்கு மனசில் உயர்ந்திருக்கீங்களோ அத்தனது உங்களுடைய ராஜ்யம்தான். நீங்கள் நல்லா இருப்பீங்க, அவங்க நல்லா இருப்பாங்க. நீங்கள் உயர நீங்கள் பார்க்கக்கூடிய தூரம் ஜாஸ்தி இல்லையா. சாதாரண 20 கிலோமீட்டர் ஒரு மலைக்கு மேலே ஏறி பாருங்கள், ஒரு வீட்டு மொட்டை மலையில் ஏறி பாருங்கள், அப்புறம் ஒரு மலைக்கு மேலே ஏறி பாருங்கள், இன்னும் உயரமான மலைக்கு மேலே ஏறி பாருங்கள். நீங்கள் பார்க்கக்கூடிய தூரம் பெருசு, அதில் அடங்கியிருக்கிறது இன்னும் பெருசு. அவ்வளவும் நன்மை. நீங்கள் எந்தளவுக்கு நன்மை எவ்வளோ பார்க்க முடியுதோ அந்தளவுக்கு உங்களோட நன்மைகள் பரவிட்டு இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் நான் உயரத்தில் நிற்கிறேன், இது எல்லாம் நான் செய்கிறேங்கிற என்ன வராமல் பார்த்துக்குங்க, அதில் பாதை கொண்டு போய் விட்டுறோம். நம்ம என்றைக்கும் அதே மறைவானது மனதின் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே இருக்கணும். நம்ம யாருக்கும் காட்டுற வாழ்க்கை இல்லாமல் நீங்களே பார்த்துடக்கூடாதுன்னு பயப்படுங்க. என் வாழ்க்கையை நானே பார்த்துடக்கூடாது, பெருமை வந்துடும். உங்கள் வாழ்க்கையை நீங்களே பார்க்க முடிஞ்சுன்னா பெருமை வந்துடும். பார்க்குறீங்கன்னு என்ன அர்த்தம், கடந்த காலத்துக்கு போய் பார்க்குறீங்க, எதிர்காலத்தை கொண்டு பார்க்குறீங்கன்னு அர்த்தம். ப்ரெசென்ட்டில் நீங்கள் பார்க்க மாட்டீங்க, வாழ்ந்துகிட்டே இருப்பீங்க, பெருமை வராது. பாஸ்ட்லேயும் ஃப்யூச்சர்லேயும் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பெருமை வந்துடும். தவறிடுவோம், எந்த நிலையிலும் நாம் தவறிடுவோங்கிற பயம், இது இறை பயம். நான் கொஞ்சம் என்னை பற்றி நான் என்ன செய்கிறேன்னு எனக்கு பார்க்க முடிஞ்சிச்சு அப்படின்னா நான் தவறி போயிடுவேன், நான் பெரிய காரியம் செய்கிறதா நினைக்க ஆரம்பிச்சிடும். ஒருபோதும் இல்லை, என் இறைவன் நன்மையாகவும் என்னுடைய இறைவனது மட்டும்தான். நான் எப்போவுமே பணிந்தவனாக இப்போ தான் என்னை நிலை உயர்த்திக்கிட்டே இருப்போம். தெரியாது, என் நிலை உயர்வதே தெரியாது. அவன் உயர்த்தும் போது ஒன்றுமே தெரியாது, அவ்வளோ அழகாக உயர்த்திக்கிட்டே இருப்பான். மனசு அமைதியாக இருக்கும். அதை கவனிங்க, சுற்றி பற்றியெல்லாம் பார்க்காது. அதையும் மீறி ஒரு பார்வையில் உங்களுக்கு வருதுன்னா ஒரு செய்தி அறிவிக்கப்படுது மட்டும் பாருங்கள். உங்கள் வாழ்க்கைக்கான செய்தி அறிவிக்கப்படுது. எப்பயுமே ப்ரெசென்ட்டில் இருங்க. அதுக்கு இறைவனுடைய உதவி தேவை. நான் ப்ரெசென்ட்லேயே இருக்கணுமேனு இறைவனுடைய உதவி நமக்கு தேவை. அதுக்கு தான் இறைவனுடைய உதவி தேவை, அதுக்கு தான் வழிபடணும்.